திருமணமான பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்த இளைஞர் ஒருவர் அப்பெண்ணின் 2 மகன்களையும் கடத்தி சென்று அரங்கேற்றிய கொடூரமும் அதன் பகீர் பின்னணியும் தர்மபுரியை பதற வைத்துள்ளது. அது பற்றி விரிவாக பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். 29 வயதான இவர் சரக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தன் உறவின பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார். இதில் தன் காதலை அப்பெண்ணிடம் பலமுறை வெங்கடேஷ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இறுதி வரை வெங்கடேஷின் காதலை ஏற்க மறுத்த அப்பெண் தன் பெற்றோர் கை காண்பித்த நபரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்திருக்கிறார். அப்பெண்ணிற்கு 2 ஆண் குழந்தைகளும் பிறந்த நிலையில் அவரை திருமணத்திற்கு பின்பும் நடிகர் விஷாலின் செல்லமை திரைப்பட பரத் பாணியில் ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் வெங்கடேஷ். தொடர்ந்து அப்பெண்ணிடம் தகாத உறவில் பழக முயன்று தொல்லை கொடுத்து வந்த வெங்கடேஷ் இதற்கு இடையூறாக இருந்த அப்பெண்ணின் 2 மகன்களையும் தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். இதன்படி சம்பவத்தன்று அப்பெண்ணின் 2 மகன்களையும் தன் வீட்டில் கார்ட்டூன் காட்டுவதாக கூறி அழைத்து சென்ற அவர் வீட்டின் அருகே உள்ள புதர் காடுகளுக்குள் சிறுவர்களை கடத்திச் சென்று அவர்களை பாறாங்கல்லில் அடித்து கொள்ள முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவர் சிறுவர்களின் அழுகுரல் கேட்டு ஓடி வந்ததால் திடுக்கிட்ட வெங்கடேஷ் சிறுவர்கள் 2வரையும் மர்ம நபர்கள் கடத்தி வந்து கொல்ல முயன்றதாக கூறி நாடகமாடியிருக்கிறார். தொடர்ந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுவர்கள் 2வரையும் கிராமத்தார் மூலம் மருத்துவமனையிலும் அனுமதித்திருக்கிறார். இதில் சகோதரர்களான 2வரில் 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து உயிருக்கு போராடி வரும் 6 வயது சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் குறித்தான விசாரணையை போலீசார் கையில் எடுத்தபோது யாரும் எதிர்பாராத வகையில் பெரும் திருப்பம் ஏற்பட்டு கொலையாளி வரிசையில் சிறுவர்களின் தாயும் சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்ந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிறுவர்களின் தாயை தன்னுடன் தகாத உறவு முறையில் பழகுமாறு வெங்கடேஷ் பலமுறை வற்புறுத்தியதில் ஒரு கட்டத்தில் அப்பெண்ணும் மனமாறி வெங்கடேஷுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே வெங்கடேஷின் வீட்டில் அவருக்கு திருமண வரன் பார்க்க ஆரம்பித்திருக்கின்றனர். இதனை அப்பெண்ணிடம் தெரிவித்த வெங்கடேஷ் தொடர்ந்து கணவரை விட்டு பிரிந்து வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ள கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் 2 குழந்தைகளை வைத்துக் கொண்டு உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும் என கூறிய அப்பெண் வெங்கடேஷுடன் சேர்ந்து தன் மகன்கள் 2வரையும் தீர்த்து கட்ட முடிவெடுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சம்பவத்தில் வெங்கடேஷை கைது செய்த போலீசார் சிறுவர்களின் தாயையும் பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.